பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப்ல ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன அஃபர்மேஷன், ஒரு சின்ன விஷுவலைசேஷன், ஒரு சின்ன கிராட்டிட்யூட் அவ்வளோதான். அவ்வளோதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க மாங்குன ஆயிரக்கணக்கான வீடியோஸ பார்த்தாலும், ஆயிரக்கணக்கான டெக்னிக்ஸ பார்த்தாலும், சுத்தி, 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 சுத்தி கடைசியில அது எங்க போய் நிக்கும்னா, ஒரு நல்ல உறுதிப்பாடு, ஒரு நல்ல மனக்காட்சி காண்பது, ஒரு நன்றி உரைத்தல். அவ்வளோதானே! என்னென்னமோ வித்தியாசமா பேரெல்லாம் வைப்பாய்ங்க அதுக்கு. அந்த டெக்னிக், இந்த டெக்னிக், அப்படி, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. டேய் என்ன சுத்தி கொஞ்சம் அத பிரிச்சு பார்த்தோம்னா, அதுல ஒரு உறுதிப்பாடு, அதுல ஒரு அஃபர்மேஷன் இருக்கும், ஒரு விசுவலைசேஷன் இருக்கும், கொஞ்சம் கிராட்டிட்யூட் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மன அமைதி. இவ்வளவுதான். இல்ல இதுதான். இதத்தான் நம்மனால செய்ய முடியல. அதாவது அ இந்த இந்த ஆஹா மொமெண்ட் அப்படிம்பாங்கல்ல, அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட், ஆஹா மொமெண்ட். நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்துல திடீர்னு ஒரு சீன் வரும். அந்த சீன பார்க்கும்போது, வாவ்! செம்ம சீன் இல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அப்படியே நம்மளுக்கு புல்லரிச்சிரும் அந்த சீன பார்க்கும்போது. என்ன சீனுடா அது அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஹீரோவோ, ஹீரோயினோ இல்ல யாரோ அந்த டயலாக்க பேசும்போது, அந்த டயலாக் உண்மையிலே அந்த டயலாக்க கேட்டியா? என்ன டயலாக் இல்ல. அந்த பாடல் வரிகள கேட்டியா? என்ன வரிகள் இப்படி எதையாவது நம்ம ரசிப்போம் தெரியுமா? நம்மள அந்த அந்த விஷயம் வந்து நம்மள மயக்கி, நம்மளுடைய தன்மைய மாத்தி விட்டுரும் அது. ச்சே! செம்மையா இருந்துச்சுல்ல. அப்படியே சந்தோஷமா இருக்கும் உனக்கு. ஒரு நல்ல படமெல்லாம் பார்த்துட்டு அந்த தியேட்டர் விட்டு வெளிய வந்தீங்கன்னா, அப்படியே சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் தொத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த சந்தோஷம். அந்த படம் பார்த்துட்டு அதுவும் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஹீரோ, ஹீரோயின் அந்த படம் வேற செம்ம ஹிட் ஆயிடுச்சுன்னா, அத பார்த்துட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. அனுபவிச்சிருக்கோமா நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். படம்னு இல்ல. எனிதிங் இன் லைஃப். சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க பார்க்கும்போது, "ஏய் அத பார்த்தியா? செம்மையா இருந்துச்சுல்ல? ஏய் அந்த பொண்ணு பார்த்தியா? எவ்ளோ அழகா இருக்கால்ல? ஏய் அவன பார்த்தியா?" ஏய் நீ எத வேணா எடுத்துக்கோமே நம்ம லைஃப்ல. இப்படி எதையாவது ஒண்ணு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு எமோஷனல் ஜம்ப் ஒரு ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட், ஒரு ஆஹா மொமெண்ட். ஆஹா! சிறப்புடா! சிறப்பு! அப்படி ஒரு மொமெண்ட் இருக்கா? எல்லாரும் அனுபவிச்சிருக்கோமா இல்லையா இத லைஃப்ல? ம். உங்களுக்கு லைஃப்ல நீங்க எத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அஃபர்மேஷன் பண்ணணும். ஒரு விஷுவலைசேஷன் பண்ணணும். ஒரு கிராட்டிட்யூட் பண்ணணும். சும்மா 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ, வாட் எவர் அது ஒரு ஒருத்தர பொறுத்தது. மச்சான் அப்படி நீ ஒரு அஃபர்மேஷன பண்ற, ஒரு விஷுவலைசேஷன் பண்ற, கிராட்டிட்யூட் பண்றேன்னா, அத செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், அந்த ஆஹா மொமெண்ட் உனக்கு வரணும். எப்படி அந்த படத்த பார்த்து, வாவ்! செம்ம இல்ல? ஆர் அந்த ஃபீல் மாறிடுச்சுல்ல? அந்த படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நீ வேற ஒரு மூட்ல இருந்திருப்ப, வேற ஒரு எமோஷன்ல இருந்திருப்ப. ஆனா, இந்த படத்த பார்த்துட்டு வெளிய வரும்போது, இப்ப உன்னோட எமோஷன் மாறிடுச்சுல்ல? உன்னோட மூடு மாறிடுச்சுல்ல? அது மாரி தான் நீ அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒரு மாரி இருந்திருப்ப. ஆனா, இப்ப அந்த அஃபர்மேஷன முடிச்சதுக்கு அப்புறமோ, அந்த விஷுவலைசேஷன முடிச்சதுக்கு அப்புறமோ, இப்ப நீ மாறி இருக்கணும். அந்த ஆஹா மொமெண்ட் உனக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு கோல் அடிச்ச மாதிரி. நீ ஒரு கோல் அடிச்சுட்ட. இந்த மாரி ஒரு ஒரு 3 கோல், 5 கோல், 10 கோல் அடிச்சேன்னா, அந்த விஷயம் உன் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆயிடும். 3 விஷயம் தாங்க. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன். சாதாரண விஷயத்துக்கு சொல்றேன். கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தா ஒரு 15, 20 கோல் அடிக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி ஏதோ சின்ன விஷயத்துக்கு வந்து அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிட்யூட். பெரிய விஷயத்துக்கு வேற ஏதோ டெக்னிக். நோ பேபி. உனக்கு சின்னதா நீ ரூ. 1000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி. ஜஸ்ட் அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிட்யூட் தான். ஆர் வாட் எவர் மெத்தட்ஸ். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல. நீ எத வேணா பண்ணு. அத செஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு அந்த ஆஹா மொமெண்ட் வரணும். வாவ்! அப்படின்ற இந்த சேஞ்ச் ஓவர் தெரியணும். அப்பதான் அது ஒரு கோலு. அந்த மாதிரி ஒரு 5, 10, 15, 20 கோல் அடியேன் பார்ப்போம். அந்த மாதிரி எவன் விளையாடுறானோ, நல்ல பிளேயர். எவன் இந்த மாதிரி அடிக்கடி கோல போடுறானோ, அவன்தான் வெற்றியாளன். அவனுக்கு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிவிடும். லா ஆஃப் அட்ராக்ஷனே தெரியாதவன் கூட தனக்கு வேணுங்கிறத லைஃப்ல அச்சீவ் பண்றானா இல்லையா? அவனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னே தெரியாது. ஆனா அவனும் தனக்கு வேணுங்கிறத நினைக்கிறான், ஆசைப்படுறான், உழைக்கிறான், அடைஞ்சிடறான். எப்புட்றா?
அவனுக்கே தெரியாம அவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோல் அடிச்சிருப்பான். அவனுக்கே தெரியாம அதை சும்மா கற்பனை பண்ணி அவன் அது செம்மையா அவனுக்கு அந்த சந்தோஷமா இருந்திருப்பான். அதெல்லாமே கோல் தானே. அந்த மாதிரி அவன் கோல் அடிச்சு அடிச்சு அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவான். இப்ப நம்மளுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். ஆனாலும் என்னன்னா, நம்மளுக்கு இந்த அஃபர்மேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியும், விஷுவலைசேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியும், கிராட்டிடியூட் எப்படி பண்றதுன்னு தெரியும். ஆனா இந்த ஆஹா மொமெண்ட் வராது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இதெல்லாம் பண்றதே இல்லைன்னு வச்சுக்குவோம். அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட்லாம் யாரு டெடிகேட்டடா உட்காந்து பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்க? 90% பேர் யூடியூப்ல தேடினே இருப்பான். இதை அடைவது எப்படி? இதை மேனிஃபெஸ்ட் செய்வது எப்படி? இதை செய்தால் 2 நாட்களில் படிச்சுக்கிட்டே இருக்கிறது. யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதெல்லாம் சரி மச்சான், ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு அஃபர்மேஷன் பண்ணேன். அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அதுக்கு ஏன் டைம் இல்லைன்னா, அவன் பிஸியா தேடிக்கிட்டே இருக்கான். என்ன தேடிக்கிட்டே இருக்கான்? இன்னொரு வீடியோ, இதை விட சிறப்பாக எக்ஸ்பிளைன் செய்யக்கூடிய அருமையான ஒரு வீடியோ, இந்த சேனலை விட இன்னும் எளிமையாக புரிய வைக்கக்கூடிய இன்னொரு வீடியோ, அந்த வீடியோ அப்படியே டைம் போயிடும். அதுக்கப்புறம் யாரை கூப்பிடுவாங்க, வேலைக்கு போயிடுவான், அங்க இங்க அப்படியே டைம் போயிடும். அவ்வளவுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு 90% ஆஃப் த மக்களுக்கு. சரி, ஏன் இதை பண்ண முடியல? ஒரு சாதாரண ஒரு உறுதிப்பாடு, ஒரு மனக்காட்சியை செய்வது, ஒரு நன்றி உரைத்தல், இதை ஏங்க ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் உட்காந்து இது ஏன் செய்ய முடியலன்னா, 2 காரணங்கள். ஒன்று வெளிப்புற காரணம், இன்னொன்று இன்டர்னல் ப்ராப்ளம். எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம், இன்டர்னல் ப்ராப்ளம். எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ன்றது உனக்கு டைம் கிடைக்கல மச்சான். போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு அஃபர்மேஷன் பண்ணுவான். எனக்கு மாதம் என்னுடைய பிஸ்னஸ்ல எனக்கு மாசம் 1,00,000 வருது. என்னுடைய பிஸ்னஸ்ல நான் மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறேன். என்னோட பிஸ்னஸ்ல நான் மாசம் 1,00,000 அப்படியெல்லாம் சொல்லி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணுடான்னா உட்கார முடியாது. 10 நிமிஷம் சும்மா உட்காருன்னா உங்களால உட்கார முடியுமா? மொபைல் போன்லாம் தொடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரும் இல்லாத இடத்துல பேசாம போய் உட்கார்ந்துடணும். 10 நிமிஷம் பேசாம உட்காரணும். அதுவே 90% மக்கள்னால முடியாது. ஸோ இதில் எங்கே போய் அஃபர்மேஷன் பண்ணுறது, இதில் எங்கே போய் விஷுவலைசேஷன் பண்ணுறது? அது ஏன்னா அது ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது வருவாங்க, ஏதாவது வேலை வந்துடும், ஃபோன் கால் வரும், மெசேஜ் வரும். அப்போ தான் அஃபர்மேஷன் பண்ணும்போது டிங் டிங் அப்படின்னு அவங்க ஒரு மெசேஜ் பீப் சவுண்டு கேட்கும். யாராவது கூப்பிடுவாங்க. இப்படி ஒரு வேலை பிஸி, டென்ஷனு, டயர்டுப்பா, காலையிலேருந்து ஆஃபீஸ்லேயே என்னை போட்டு பிழிஞ்சிட்டானுங்க. இதில் வீட்டுக்கு வந்து எனக்கு 1,00,000 கிடைக்கிறது. வாங்கடா, தெம்பு இல்ல மனுஷனுக்கு, தெம்பு இல்ல, மூடு இல்ல, சக்தி இல்ல, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். சரின்ட்டு இதெல்லாம் ஏதோ ஒருங்கிணைத்து கொஞ்சம் உட்காருவோண்டா, அஃபர்மேஷன் பண்ணுவோண்டா, மனக்காட்சியை செய்வோண்டான்னு கண்ணை மூடுனா மனசை கட்டுப்படுத்த முடியல. எனக்கு மாதம் 1,00,000 கிடைக்கிறது, என்னுடைய பிசினஸ்ல எனக்கு 1,00,000 கிடைக்குதுன்னு இங்க ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிருவான். பதில் பேசிட்டே இருப்பான். கிடைச்சிருச்சு, ஆமா கிடைக்கும், நீங்க இந்த அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்க, சரி சரி, நீ 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 செய்ய, நீ செய்ய, சொல்லு, அதை சொல்லு, மாசம் அந்த 1,00,000 ஏதோ கிடையாது, சொல்லு, நீ சொல்லிட்டு, நீ சொல்லுப்பா. அது இந்த பக்கம் பேசிட்டே இருக்கும். அது கிடைச்சாதான் நம்ம அந்த அந்த கடனை அடைக்க முடியும். பாரு, இதை செய்ய முடியும், நீ நீ செய்ய சீக்கிரம், சீக்கிரம் தயவு செஞ்சு இந்த அஃபர்மேஷனை செஞ்சு அந்த 1,00,000 வரவைடா, செய்டா செய்டா. யார அது உள்ளுக்குள்ள பேசினே இருக்கிறது? உங்க மைண்டு. அது பேசினே இருக்கும், அது உங்களை செய்ய விடாது. எனக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்களுக்கு லைஃப்ல எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னாலும் அதற்கான ஒரு அஃபர்மேஷன், அதற்கான ஒரு விஷுவலைசேஷன் பண்ணத்தான் போறீங்க. இது செய்ய விடாது. எப்படி இப்ப உங்களால மூச்சை கவனிக்க முடியாதோ, பேசாம உட்கார்ந்து மூச்சு எப்படி உள்ள போகுது, மூச்சு எப்படி வெளியே வருது, அந்த மூக்கு துவாரங்கள் வழியாக அந்த காத்து போகும்போது உங்களால அதை ஃபீல் பண்ண முடியுது இல்ல, அந்த ஃபீலிங் மேல கவனத்தை வைங்க. ஒரு 10 பிரெத் அப்படி உள்ள போறது, வெளியே வருது, உள்ள போகுது, வெளியே, இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட் பண்ணு அப்படின்ற ஒரு சாதாரண விஷயத்த சொன்னா கூட ஒரு 3வது 4வது கவுண்ட்டுக்கு அப்புறம் உங்களால கவனம் வைக்க முடியாது. அது அது வேற தாட், அது முடியாது, முடியல. இதுல எங்க போய் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த அஃபர்மேஷனை பண்ணி அந்த விஷுவலைசேஷனை பண்ணி, சரி அப்படித்தான் மீறி பண்ணிட்டாலும் அந்த ஆஹா அந்த மொமெண்ட் கிடைக்காது. நீ கற்பனை செய்கிற அளவா உனக்கு ஒரு கார் வேணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோ, நீ பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆஃபீஸ்க்கு நான் ஆஃபீஸ் கேப்ல போறேன், இல்லைன்னா பஸ்ல போறேன், எனக்குன்னு ஒரு பந்தவா ஒரு பைக் வேணுங்க, அப்பதாங்க கெத்து, சந்தோஷம். நீ பைக்ல போற மாதிரி கற்பனை காட்சி செய்யடா, ஒரு அஃபர்மேஷன் பண்ணுடான்னு அதை நீயும் கஷ்டப்பட்டு தான் செய்வ. ஆனா அந்த செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஒரு ஃபீலிங்கும் வராது.
ஒரு ஃபீலிங்கும் இல்ல. இந்த மொக்கையான படத்தெல்லாம் பார்த்துட்டு வருவோம்ல தேட்டருக்கு போய், அப்படியே படம் ஆரம்பிச்சிருந்தா கடைசி வரைக்கும் படம் ஓடும், படத்தை பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன். அது ஒழுக்குல ஒரு சேஞ்ச் வரையும் பண்ணல. அந்த வெளியே வரும்போது சமங்கு, ஐயோ நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த மூவி ரிவ்யூ எல்லாம் மைக் வச்சு கேட்பானுங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ஹிட்டான படத்துல எல்லாம் படத்தை முடிச்சுட்டு தேட்டர் விட்டு வெளியே வந்து அவன் ஐயோ அப்படி இப்படின்னு அப்படியே பண்ணுவானுங்க தெரியுமா. எங்க அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீ தான் விஷுவலைசேஷன் பாத்திய, உங்ககிட்ட மைக் வச்சு உன்னையே நீ கேட்டுக்க, நீங்கள் கண்ட அந்த மனக்காட்சி எவ்வாறு இருந்தது அப்படின்னு உனக்கு என்ன ஆன்சர் வருது? மொக்கையா தானே இருந்துச்சு, உண்மையை சொல்லு. கோல் அடிச்சியா? ஆஹா செம்மையா இருந்துச்சு அப்படின்னா தான் நீ ஒரு கோல் அடிச்ச கணக்கு. கோல் அடிச்ச இல்ல, அப்புறம் சோ எவன் ஒருவன் இதை புரிந்து கொண்டு எப்படியோ பிரயத்தனப்பட்டு கோல் அடிக்கிறானோ, he is the winner, he is the manifester. அந்த கோல் அடிக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த கோல் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உட்காந்து நீங்க அஃபர்மேஷன் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும், உறுதிப்பாடு பண்ணணும். இவ்வளவு போதும். இதுக்கு மேல வேற எந்த டெக்னிக்கும் இல்ல. அப்போ ஏங்க என்னால அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்ண முடியலன்னா, ஏன் எனக்கு அந்த பண்ணினாலும் எனக்கு அந்த ஆஹா மொமெண்ட் ஏன் வரமாட்டேங்குதுன்னா, தேட்டருக்கு போறோம்ல, தேட்டர்ல போய் படம் பாக்குறோம்ல, அப்ப அந்த படத்தை பார்க்கும்போது வாவ் அப்படின்ற ஃபீலிங் உனக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு தெரியுமா? உன்னோட கவனம் வேற எங்கேயுமே இல்ல, உன்னை சுத்தி இருட்டு, உன்னோட கவனம் ஃபுல்லா அந்த ஸ்கிரீன்ல மட்டும்தான் இருந்துச்சு. பக்கத்துல யார் இருக்கா, முன்னாடி அவன் என்ன பண்றான், அங்க என்ன நடக்குது, உனக்கு எதுவுமே தெரியாது. உன்னுடைய முழு கவனமும் அந்த படத்தின் காட்சி திரையின் மேல் மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலதான் உன்னுடைய மனம் அதில் ஒன்றியது. அதனாலதான் அதுல ஒரு சீனை பார்க்கும்போது உனக்கு எமோஷன் பொங்குச்சு. அதனாலதான் அந்த படம் முடிச்சு வெளியே வரும்போது செம்மையா இருந்துச்சுங்க அப்படின்னு உன்னால சொல்ல முடிஞ்சது. ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து ஒரு அஃபர்மேஷன் பண்ணும் பொழுது உன்னுடைய முழு கவனம் நீ சொல்ற அஃபர்மேஷன்ல இல்ல. உன்னை நீ கட்டுப்படுத்தி உன்னுடைய ஐம்புலன்களையும் அது என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒடுக்கி உட்கார்ந்து அஃபர்மேஷன் பண்றதே பெரிய காரியம். இதுல எங்க போய் அப்படி ஃபோக்கஸ்டா வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது, அது நம்ம தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்ப நீ ஆசைப்பட்ட விஷயமும் நடக்காது. பிரபஞ்சம் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா ஒரு 4-5 கோலை போட்டேன்னா உனக்கு அந்த விஷயத்த நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தரேன். நீ அந்த கோல் போடலைன்னா உனக்கு அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தர மாட்டேன். போய் கோல் போடுறது எப்படின்னு கத்துக்கிட்டு வா. எப்படி கோல் போடுறதுன்னு சொல்றதுக்கு தான் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, என்னோட சேனல் உள்பட. எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும், எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும், எல்லாம் தான் திரும்ப என் சேனல்ல ஒரு 290 300 வீடியோ கிட்ட நெருங்க போகுது. ஏன்டா 300 வீடியோல என்னடா பேசி வச்சிருக்க? அதேதான். அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட், அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட். இந்த டெக்னிக்கே பண்ணுங்க, வாட்டர் டெக்னிக், இல்ல மெத்தட், அந்த இது இந்த இது சுத்தி சுத்தி பார்த்தா அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட் அவ்வளவுதானே. என் சேனல்ல அவ்வளவு வீடியோ இருக்குன்னா ஒரு சில சேனல் 1000 வீடியோ இருக்கு, அது மாதிரி 1000 சேனல் இருக்கு. நீங்களும் கடந்த 2 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா 5 வருஷமா எல்லாத்தையும் பார்த்துனே தான் இருக்கிறீங்க. ஆனாலும் கோல் அடிச்ச பாடு இல்ல. மனசாட்சியை தொட்டு சொல்லு, கடைசியா நீ ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட், ஜஸ்ட் உன்னோட மனக்காட்சியை பார்த்ததுக்கே உனக்கு அவ்வளவு சந்தோஷம். எப்படி ஒரு ஹிட்டான படத்தை தேட்டர்ல பார்த்துட்டு வந்தா உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்ததோ, அந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையில நீ நினைச்சதை அடைந்து விட்டு அந்த மனக்காட்சியை பார்த்து உனக்கு அந்த பூரிப்பு கடைசியா உனக்கு எப்ப வந்துச்சு சொல்லு, கீழே கமெண்ட்ல போட்டு விடு பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் மச்சான். லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ரொம்ப சிம்பிள். நீ ஆசைப்படுற விஷயத்த நினைச்சு ஒரு அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட் பண்ணணும். அதுல உனக்கு ஒரு ஆஹா மொமெண்ட் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு கோல் அடிச்ச கணக்கு. அது மாதிரி ஒரு 5-10 கோல் அடிச்சுன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகிடும் லைஃப்ல. எப்படிங்க அது நடக்கும், இவ்வளவு தடைகள் இருக்கே, இது பாசிபிளே இல்லையே, அதெல்லாம் உன் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரபஞ்சத்தோட பிரச்சனை. நீ கோல் அடிக்கிறதோட நிறுத்திக்க, கப்பு தன்னால உன் வீட்டுக்கு வரும். ஸோ அதான். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. இன்டர்னல் ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு என்னன்னு யோசிங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, வெளிப்புற சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க, உட்காருங்க, அஃபர்மேஷன் பண்ணுங்க, விஷுவலைசேஷன் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க. அந்த ஆஹா மொமெண்ட்டை
எப்படியாவது உணர பாருங்க. ஒரு தடவை அந்த ஆஹா மொமெண்ட்டை புடிச்சிட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு போராடி ஒரு தடவை புடிச்சிட்டீங்கன்னா, இப்போ சப்கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சிரும். உங்க கான்ஷியஸ் மைண்டுக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ஓகே, அந்த ஆஹா மொமெண்ட்டை இப்படித்தான் கொண்டு வரணுமான்றது அந்த அந்த நாக் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு தடவை கோல போட்டாச்சுன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு உற்சாகம் வந்துரும், ஒரு வெறி வந்துரும், ஒரு டெக்னிக் தெரிஞ்சிரும். இனி அடிக்கடி கோல் போட ட்ரை பண்ணுவ. அப்படி கோல போட ஆரம்பிப்ப. அப்படி ஒரு 5, 10 கோல் அடிக்கும்போது தமிழ்நாடுல கிட்டத்தட்ட பெரிய மிராக்கிள் மச்சான். லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் சம்திங். ஏய் நான் நான் நினைச்சது நடந்துருச்சுடா அப்படின்னு நீங்களே டெஸ்டிமோனியல் கொடுப்பீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பேர் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படித்தான் அனுபவிச்சிருக்காங்க அந்த சுகத்தை. ஏய் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு அவன் அந்த சந்தோஷத்துல இருப்பான். ஏன்னா அவன் இதெல்லாம் கடந்து அங்க நிக்கிறான். இப்போ நம்ம இன்னும் அந்த அந்த இடத்துக்குலாம் நீங்க போகணும். அதனால இன்னும் உங்க விஷயம் எல்லாம் பெண்டிங்ல நிக்குது. கோல் அடிக்கணும். ஓகே, ஸோ கோல் போட முயற்சி பண்ணுங்க. நான் இப்போ சிம்பிளான இப்போ எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்? 19 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். இந்த 19 நிமிஷத்துல நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். மச்சான் நீ அஃபர்மேஷன், விஷுவலைசேஷன், கிராட்டிடியூட் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது உனக்கு அந்த ஆஹா மொமெண்ட் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு கோல் அடிச்ச கணக்கு. அவ்வளவுதான். இது மாதிரி நீ 10 கோல் அடிச்சுன்னா அந்த விஷயம் நடந்துரும்டா. எழுதி வச்சுக்க மச்சான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. இதை கேட்டுட்டு இப்ப 90% ஆஃப் த மக்கள் என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சூப்பர் சக்தி, ஆசம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போயிடுவாங்க. எதுக்கு? இது ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வேற யாராவது ஏதாவது ஈஸியா சொல்றாங்களா? வேற ஏதாவது டெக்னிக், பவர்ஃபுல் டெக்னிக், சீக்ரெட் டெக்னிக் அப்படி இப்படி இருக்கா? தேடி தேடி பார்ப்போம் அப்படின்னு அந்த புதையலை தேடுவதற்காக சென்று விடுவார்கள். தட் இஸ் ஓ. அப்படிதான் பிரபஞ்சம் ஏமாத்துது எல்லாரையும். எல்லாரையும் சுத்தோடும். ஆன்சர் அப்பட்டமா தெரியும். இவ்வளவுதான் இதுதான் மேட்டர்னு தெரியும். ஆனா அதை செய்யாம வேற என்னமோ ஒரு வழி இருக்குன்னு நம்ம சுத்திக்கினே இருப்போம். தட்ஸ் ஹவ் யூனிவர்ஸ் பிளேஸ். அப்படிதான் காலம், அப்படிதான் வினை விளையாடும், அப்படிதான் ஜாதகம் விளையாடும், அப்படிதான் பிரபஞ்சம் விளையாடும். இப்படி என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். மொத்தத்துல உங்களை சுத்தோடும். நான் ஆன்சர் சொல்லிட்டேன், நீங்க கேட்டீங்க. ஆனாலும் உங்களால அதை செய்ய முடியாம நீங்க இன்னும் சுத்திக்கினே இருப்பீங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு சக்தி அப்பவே சொன்னால, இப்ப வரைக்கும் நம்ம ஒரு கோல் கூட அடிக்கலையே அப்படின்னு ஃபீல் ஆகும். பிகாஸ் அதான் நேச்சர். தட்ஸ் ஹவ் இட் இஸ். இதை கடந்து எவன்டா சாதிக்கிறான், அவன்தான் வெற்றியாளன் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.